டெட் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிப்பீட் பண்றாங்களா? கண்டிப்பா கிடையாது. ஆனா கான்செப்ட் ரிப்பீட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 60% கான்செப்ட் வந்து ரிப்பீட் பண்றாங்க அப்படிங்கிறத நமக்கு முந்தைய வினாத்தாள தெளிவா பகுப்பாய்வு செய்யும்போதே தெரியுது. அப்போ என்னென்ன தலைப்புகள் நம்ம படிக்கணும், என்னென்ன தலைப்புகளுக்கு முக்கியத்துவம் குடுக்கணும், அதிலிருந்து எப்படி கேள்விகள் கேட்குறாங்க, இதெல்லாம் தான் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ குறிப்பா டிஎன்டெட் பேப்பர் 2 மேத்ஸ் அண்ட் சயன்ஸ் உடைய டாபிக்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பென் அண்ட் பேப்பர் எடுத்து இந்த டாபிக் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடுதலா இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, சைக்காலஜில இருந்து 30 கேள்வி, தமிழ்ல இருந்து 30 கேள்வி, ஆங்கிலத்துல இருந்து 30 கேள்வி, மேத்ஸ்ல இருந்து 30 கேள்வி, அறிவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்ஸ்ல இருந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது எல்லாமே சேர்த்த தொகுப்பா 30 கேள்விகள். அப்போ மொத்தமா 150 கேள்விகள், 150 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு நம்ம எழுதுவோம். அதுலயும் 3 மணி நேரம். இந்த எக்ஸாம்ல எந்த நெகட்டிவ் மார்க்கிங்கும் கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய அனாலிசிஸ் ஏன் முக்கியம்னா, திரும்ப திரும்ப என்ன தலைப்புகள்ல இருந்து கேள்வி கேட்குறாங்க, அதை எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், அந்த கேள்விகள்லாம் எப்படி கேட்குறாங்க, ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம எளிமையா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும். முதல்ல தமிழ்ல இருந்து எப்படி கேள்விகள் இருக்கு, என்னென்ன பகுதிகளாக நம்ம படிக்கணும்னு பார்த்தா, தமிழ் பகுதியில் பார்க்கும்பொழுது இலக்கணம், இலக்கியம், அதாவது செய்யுள், உரைநடை, இந்த 3 பகுதிகளாக தான் தமிழை படிக்க முடியும். இதுல ரொம்ப குறிப்பா இலக்கணத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஏன்னா அதுல தான் பெரும்பாலான கேள்விகள் வந்து அதுல இருந்து தான் கேட்குறாங்க. அடுத்ததா நீங்க செய்யுளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதற்கு அடுத்த முக்கியத்துவம் உரைநடை கொடுங்க. இப்போ இலக்கணம் அப்படின்னு சொல்லும்போது இலக்கண குறிப்புக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ வேற்றுமை உருபுகள் சார்ந்த கேள்விகள் நமக்கு இருக்கு. அதே மாதிரி வினை சொற்கள், வினையெச்சம், பெயரெச்சம் இதெல்லாமே இலக்கண குறிப்புல வந்துடும். சொல் இலக்கியத்துல வந்துடும் நமக்கு. அதே மாதிரி வலு, வலு அமைதி, வாக்கியத்தோட அமைப்பு, அணி இலக்கணம், இப்போ எழுத்திலக்கணத்துல இருந்து மாத்திரை, குறில் நெடில் அந்த மாத்திரை அளவு, ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு இலக்கணத்துல இந்த தலைப்புகள்ல இருந்தெல்லாம் கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் நீங்க அடுத்து செய்யுளுக்கு போகணும். ஏன்னா இலக்கணத்துல இருந்து தான் பெரும்பாலான கேள்விகள் வருது. இப்போ இதை பாருங்களேன், இந்த கேள்வி வந்து இலக்கண குறிப்பு வினைத்தொகையில இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து இது அணி இலக்கணத்துல இருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து காரண பெயர், சிறப்பு பெயர்ல இருந்து இந்த கேள்விகள். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு கேள்விகள் வந்து கட்டமைக்கப்படுது. இது எழுத்திலக்கணத்துல இருந்து மாத்திரையின் அளவை பொறுத்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இப்படி தான் வந்து இலக்கணத்துல இருந்து கேள்விகள் வந்து கட்டமைக்கப்படுது. ரொம்ப எளிமையான கேள்விகள் தான். பேப்பர் 1 அப்படிங்கும்போது கேள்விகள் ரொம்ப எளிமையா இருக்கு. பேப்பர் 2 அப்படிங்கும்போது கொஞ்சம் உள்ளார்ந்த கேள்விகள், அதாவது பொறுத்துக, சரியான இணையை தேர்ந்தெடுங்க, இந்த மாதிரி கேட்கும் பொழுது அதில் ஒரு 4 இலக்கண குறிப்பு கொடுத்துட்டு அதை நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ தானே நம்ம பொருத்த முடியும், சரியான பொறுத்துக எடுக்க முடியும். அப்போ இந்த மாதிரி தான் பேப்பர் 1க்கும் பேப்பர் 2க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. ஆனால் கான்செப்சுவலாக எல்லாமே ஒன்று தான். அடுத்ததாக சொற்களஞ்சியம். இது என்னென்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய அறிஞ்சல் பொருள், எதிர்ச்சொல், இதெல்லாம் தான் வந்து இந்த சொற்களஞ்சியத்தில் வந்து அதிகமாக கேட்குறாங்க. புக் பேக் எக்ஸசைஸ் தான் டைரெக்டாக கேட்குறாங்க. ஸோ டெட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரியான கேள்விகள் பார்த்துக்கணும். இப்போ ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்லோடைய பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சில நேரங்களில் பொருந்தாத சொல் எது, இந்த மாதிரி கூட கேள்விகள் கேட்பாங்க. ஸோ எதிர்ச்சொல்லாக இருக்கட்டும், அறிஞ்சல் பொருளாக இருக்கட்டும், புக் பேக் கொஸ்டின் தரவு பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது செய்யுள். செய்யுள் பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியங்கள்லேருந்து கேள்விகள் இருக்குது. குறிப்பாக திருக்குறள் கேள்விகள் கேட்குறாங்க. புறநானூறு, பரிபாடல் சார்ந்த கேள்விகள்லாம் அந்த செய்யுள் வரியெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அது எந்த பாடல், எந்த நூல்ல இருந்து இடம்பெற்றதுன்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்தி இலக்கியம் சார்ந்த கேள்விகள் உண்டு. இது கேட்குறீங்க, பக்தி இலக்கியம் சார்ந்த கேள்விகள் உண்டு தான். இப்போ இது பாருங்க, ஒரு பாடல்கள் கொடுத்துட்டு இதில் எது பொருந்தாதது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி நூல் ஆசிரியர்கள் பற்றி ஒரு நாடகத்தோட பெயர் கொடுத்துட்டு, ஒரு செய்யுளோட நூல் பெயர் கொடுத்துட்டு அந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு கேள்வி கேட்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா சமயக்குறவர்கள் 4 பேர். ஸோ அவங்கள பற்றிய பக்தி இலக்கியத்திலிருந்து தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் திரும்ப அது வேற எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், இது வேற கொஸ்டின் பேப்பர். திரும்ப பாருங்க, சமயக்குறவர்கள் அவங்களுடைய திருமுறைகள். ஸோ இந்த மாதிரி தான் கான்செப்சுவலாக ரிப்பீட் ஆகுது. அப்போது நீங்கள் முந்தைய வினாத்தாள் பார்த்து தெளிவாக அந்த கான்செப்ட்ஸ் உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களால் நிறைய கேள்விகள் வந்து எளிமையாக பதில் சொல்ல முடியும், சரியான முறையில் பதில் சொல்ல முடியும். அதுவும் இந்த ஷார்ட் டைமில் உங்களால் எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ இதனால தான் இந்த முந்தைய வினாத்தாளோட பகுப்பாய்வு ரொம்ப முக்கியம். இதன் தலைப்புகளை தான் நான் சொல்கிறேன். ஸோ தலைப்புகளை வந்து நீங்கள் விரைவாக குறித்து வச்சுக்கோங்க. தமிழ் பொறுத்த வரைக்கும் இலக்கணத்திலிருந்து தான் 15லேருந்து 17 கேள்விகள் வருது. அதுக்கு அடுத்தபடியாக செய்யுள்லேருந்து 8லேருந்து 10 கேள்விகளும், உரைநடையிலேருந்து 3லேருந்து 5 கேள்விகளும் கேட்குறாங்க. ஸோ இந்த வழக்கத்தில் தான் தமிழ் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்ததான் ஆங்கிலம். ஆங்கிலம் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம தமிழில் இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் கிராமர் தான். அப்போ கிராமர்லேருந்தே 15க்கும் மேற்பட்ட தலைப்புகளில் கேள்வி கேட்குறாங்கன்னா அதெல்லாம் என்ன தலைப்புகள், ஸோ அதை தெரிஞ்சுட்டு அந்த ரூல்ஸை மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நேரடியாக புத்தகத்தில் இருந்து தான் கேள்வி கேட்குறாங்க. எளிமையான கேள்விகள் தான். டிஎன்டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 பொறுத்த வரைக்குமே
டைரக்ட் புக் பேஸ்ட் கொஸ்டின் நம்ம சொல்ல முடியும். அப்போது இந்த தலைப்புகள்லாம் பாருங்களேன், ஆர்டிகிள்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஏ அண்ட் த அது எழுதுகிற ஆர்டிகிள்ஸ் படிச்சிருப்போம். அப்புறம் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் படிச்சிருப்போம். அப்புறம் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் படிச்சிருப்போம். அப்புறம் சிங்குலர், ப்ளூரல் அதுக்குள்ள இருக்க டிஃப்ரென்சஸ் படிச்சிருப்போம். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸ் கண்டென்ட் தான் நமக்கு இங்கே கொஸ்டினே. அடுத்து பாருங்கள், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்மே கொஞ்சம் வித்தியாசமான இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் கேட்குறாங்க. ரிப்பீட் பண்ணுறது இல்லை, நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ அதே இடியம் அப்படியே கேட்பாங்களான்னா கிடையாது. ஆனால் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லேருந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் கொஸ்டின்ஸ் உண்டு. அப்போ அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து தான் படிக்கணும். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் நமக்கு தெரியும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வச்சா அதோடைய அந்த வார்த்தை எப்படி வந்து நம்ம ஃபார்ம் பண்ணணும், எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரியான கேள்விகள் நமக்கு தெரியும். ஹோமோஃபோன்ஸ், ஹோமோனிம்ஸ் இவங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசம், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் எப்படி அந்த கன்ஜக்ஷன் வச்சு அந்த கீட்டம் வச்சு அது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ்ன்னு நம்ம பிரிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்குறாங்க. சிலபல் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் டெட் பேப்பர் 1 வீடியோவில். டெட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் சிலபிஃபிகேஷனுக்கே 3 கேள்விகள் கேட்குறாங்க. டெட் பேப்பர் 2ல் 3 கேள்விகள் கேட்கறதுல எங்கேயாவது ஒரு கொஸ்டின் பேப்பரில் ஒரு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஸோ சிலபிஃபிகேஷனோட ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றபடி நான் சொன்ன மாதிரி மாடல், ஆக்சிலரி வேர்ப், வேர்போட ஃபார்மெட், டென்சஸ் அது ரொம்ப முக்கியம். ஸோ இதிலிருந்து தான் உங்களுக்கு வந்து கேள்விகள் வந்து வருது. ஸோ கிராமருக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் ஆங்கிலம் பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ கிராமர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், வாய்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். அடுத்து இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் டென்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த வெர்பை வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். இங்கேயுமே பாருங்களேன், நமக்கு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் ஒரு வார்த்தை மட்டும் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க, என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்குது. இப்போ காம்பவுண்ட் வேர்டாக இருக்கட்டும், இல்லைனா சென்டென்ஸ் பேட்டர்னாக இருக்கட்டும், பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்சாக இருக்கட்டும். ஸோ இதை மாதிரி ரொம்ப எளிமையான கேள்விகள். இப்போ டெட் பேப்பர் 1னா நேரடியாக ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த வார்த்தையோட பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு கேட்கலாம். டெட் பேப்பர் 2ஆக இருக்கும்போது அது அப்படியே ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் ஃபார்மேட்டில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கேள்வியோட கட்டமைப்பு தான் மாறுபடுதே தவிர கான்செப்சுவலி இட் இஸ் ஆல் சேம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரே கான்செப்ட் தான் உங்களை வந்து மார்க் வாங்க வைக்க போகுது. ஸோ பேப்பர் 2 இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கிராமருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அடுத்ததாக வெக்காபுலரி, இது வந்து லெசன்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்வி. இதுலேயுமே நம்ம சினானிம்ஸ், அந்த மீனிங் கண்டுபிடிக்கிறது, அப்புறம் ஆண்டனிம் கண்டுபிடிக்கிறது, ஒரு பெரிய வாக்கியம் கொடுத்துட்டு இந்த வாக்கியத்தை ஒரே சொல்லில் குறிப்பிடணும்னு எப்படி கிவ் ஒன் வேர்ட் ஃபார் அப்படின்னு படிப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரே வேர்டு கொடுக்குறது, ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இந்த மாதிரியெல்லாம் தான் கேள்விகள் கேட்குறாங்க. குறிப்பாக சினானிம், ஆண்டனிம் கேட்கும்போது அவங்க வந்து ஆட் அண்ட் அவுட் மாதிரி கேட்குறாங்க. இப்போ 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து இந்த ஒரே அர்த்தத்துக்குள்ளே வராது, அப்போ இந்த 3 வார்த்தையும் ஒரே அர்த்தம், இந்த வார்த்தை வந்து வேற ஒரு அர்த்தம், அப்போ பொருந்தாத வார்த்தையை கண்டுபிடிக்கிறது மாதிரி தான் இந்த ஆட் அண்ட் அவுட் மாதிரி கேட்குறாங்க. ஆனால் அது வந்து சினானிம், ஆண்டனிம் கொஸ்டின்ஸ் தான் அப்படி கேட்குறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ சினானிம், ஆண்டனிம் நம்ம ப்ராப்பராக பண்ணினாலே இந்த மாதிரியான கேள்விகள் வந்து ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்ததான் இந்த கொஸ்டின் பாருங்களேன், கரெக்டான ஸ்பெல்லிங். ஸோ இது எக்ஸாம் ஹாலில் கொஞ்சம் டென்ஷனாக பார்க்கும்போது எல்லா ஸ்பெல்லிங்கும் கரெக்ட் மாதிரி தான் தெரியும். ஆனால் கரெக்டான ஸ்பெல்லிங் கண்டுபிடிக்கிறது, ஒரு வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவான சினானிம் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள், இப்போ இந்த டேர்ம் எல்லாம் வந்தீங்கன்னா எக்ஸாக்டாக புக்கில் இருந்து அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின் தான் வந்து கட்டமைக்கப்படுது. அடுத்ததாக லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் எந்த போயம், எந்த ஆத்தர் எழுதினாங்க, அதில் இருக்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், சிமிலி, மெட்டஃபர், ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஒர்க்கு வந்து யாரோடது, ஸோ ஒர்க்கு கொடுத்துட்டு அந்த ஆத்தர் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போயமில், பர்டிகுலர் போயமில் ஆத்தர் எதை டினோட் பண்ணுறாரு, இல்லை அந்த பேசேஜில் இருக்கக்கூடிய அர்த்தம் எதை டினோட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும் பொழுது கண்டிப்பாக கண்டென்ட் தெரிஞ்சாதான் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் பெரும்பாலான கேள்விகள் வந்து இந்த மாதிரி ஆத்தர் பேஸ் பண்ணி, ஒர்க் பேஸ் பண்ணி, அண்ட் ஆத்தரோடைய அந்த அவங்களோட பர்சனல் திங்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களோட ஊர், அவங்களோட லாங்குவேஜ், ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எப்படி நம்ம தமிழில் வந்து ஆசிரியர் குறிப்பு படிக்கிறோமோ அதே மாதிரி இங்கிலீஷ்லேயுமே அந்த போயம் எழுதினவங்க, அவங்க ஒர்க், அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கணும். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி ஒர்க் அண்ட் ஆத்தர்ஸ் அண்ட் ஒர்க் பற்றி நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இங்கிலீஷ்லேயுமே கிராமருக்கு தான் அதிக முக்கியத்துவம். கிட்டத்தட்ட 15 கேள்விகள் கிட்ட கிராமர் தான். அதில் எக்ஸாக்டாக நான் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்னு சொல்லிட்டேன். அந்த டாபிக்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு முதல்ல அதை படித்து முடிங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக ஷார்ட் டைமில் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம இந்த போயம் கொஸ்டின் வந்து ஒரு 10க்கும் அரௌண்ட் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ மீத கொஸ்டின்ஸ் தான் லெசன்ஸ்லேருந்து கேட்குறாங்க, வெக்காபுலரி பேஸ்டாக கேட்குறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமாக மேக்ஸ். ஏன்னா டிஎன்டெட் பேப்பர் 2ல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் நம்மளுடைய கோர் சப்ஜெக்டாக இருக்கும். அப்போ மேக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ இதை யோசிச்சிங்கன்னா
மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த டாபிக்லேருந்தே 25 கேள்விகள் கவர் ஆகிடுது. எண்கணிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரித்மெட்டிக் அண்ட் அதே மாதிரி அல்ஜிப்ரா இயற்கணிதம் அல்ஜிப்ராலேருந்து பெரும்பாலான கேள்விகள், ஜியாமெட்ரி வடிவியல்லேருந்து, அளவியல் மென்சுரேஷன்லேருந்து இதில் இருந்தே 25 கேள்விகள் கவர் ஆகிடும். நான் டெட் பேப்பர் 1 படிக்கும்போது சொல்லியிருப்பேன், நீங்கள் அரித்மெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதற்கு அடுத்ததாக நீங்கள் வந்து மென்சுரேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஜியாமெட்ரி அப்புறம் வந்து அல்ஜிப்ராலலாம் வந்து 2 கேள்விகள் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அப்போது நீங்கள் வந்து அரித்மெட்டிக்கும் மென்சுரேஷனுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லியிருப்பேன் டெட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும். ஆனால் டெட் பேப்பர் 2 மேக்ஸில் இங்கே அப்படியே பிக்சர் மாறுது. நீங்கள் அரித்மெட்டிக்கு தாராளமாக முக்கியத்துவம் கொடுத்துக்கலாம். அதில் 8லேருந்து 10 கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அதற்கு அடுத்தபடியான முக்கியத்துவம் வந்து நீங்கள் அல்ஜிப்ராவுக்கு தான் கொடுக்கணும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து 2 அல்லது 3 கேள்விகள், பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸில் இருந்து கூட 2 அல்லது 3 கேள்விகள், எப்படியும் 5 கேள்விகள் வந்து அல்ஜிப்ராலேருந்து கேட்டுடுறாங்க. சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ஜியாமெட்ரி பொறுத்த வரைக்கும் அந்த ஃபிகர் அந்த படமே கொடுத்துடுறாங்க. ஸோ இந்த டேன்ஜென்ட் லைன் இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன, ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து தெளிவாக ஜியாமெட்ரியிலேருந்தே ஒரு 4-5 கேள்விகள் கேட்டுடுறாங்க. மென்சுரேஷன்லேயும் ஃபார்முலாவை தாண்டி ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ மென்சுரேஷன்லேயுமே ஒரு 3-4 கேள்விகள் கேட்குறாங்க. அப்போ இதில் இருந்தே உங்களுக்கு 25 கேள்விகள் கவர் ஆகிடும். அப்போ மிச்சம் 5 கேள்வி எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாட்டிஸ்டிக் அந்த ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதிலிருந்து கேள்வி கேட்குறாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிங்க, வேரியன்ஸ் கண்டுபிடிங்க, அல்லது ரேஞ்ச். ஏதாவது ஒரு கேள்வி மட்டும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் அந்த ரேஞ்ச் கண்டுபிடிங்க, மீடியன் கண்டுபிடிங்க. ஒரு டேட்டா கொடுத்துட்டு, ஒரு டேட்டா செட் கொடுத்துட்டு அந்த தகவலில் இருந்து ரேஞ்ச் கண்டுபிடிங்க, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியன்ஸ் இந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து வருது. இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் இல்லை ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன், அந்த தொடர் சார்ந்த கேள்விகளாக நமக்கு வந்து வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான கேள்வி வந்து ட்ரிக்னாமெட்ரி. நம்ம வந்து காஸ் தீட்டா சைன் தீட்டா இந்த ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து கேட்குறாங்க. இதற்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு நான் வெர்பல் ரீசனிங்லேருந்து கேட்குறாங்க. நான் வெர்பல் ரீசனிங்னா ஒரு 4 டயக்ராம் கொடுத்துட்டு 5ஆவதா என்ன டயக்ராம் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதர 5 கேள்விகளும் மேக்ஸில் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. பட் மேக்ஸில் ரொம்ப அதிகமாக மார்க் கொடுக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து இந்த டாபிக்ஸ் தான். இதில் அரித்மெட்டிக் அப்படிங்கும்போது அதுக்குள்ளே நிறைய குட்டி குட்டி டாபிக்ஸ் வரும் இல்லையா. அப்போ அரித்மெட்டிக்கில் இருக்க குட்டி குட்டி டாபிக்ஸில் யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து 2 கேள்வி கேட்குறாங்க. ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்லேருந்து 2 கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 2 கேள்வி கேட்குறாங்க. இப்போ இதுலேயே 6 கேள்வி ஆயிடுச்சு. மீத 4 கேள்விக்கு தான் அங்கே ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், கிளாக்கு இந்த மாதிரி அங்கங்கே கேட்குறாங்க. ஆனால் கண்டிப்பாக கூட்டு வட்டி, தனி வட்டி, அதே மாதிரி ப்ராஃபிட் லாபம் நஷ்ட கணக்கு, அதே மாதிரி ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ், ஸோ இதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அரித்மெட்டிக் நீங்கள் படிக்கும்போது இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு முந்தைய வினாத்தாளில் கேட்கப்பட்ட கேள்விகள். நமக்கு இந்த ரேஷியோ பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்புறம் மீன் கண்டுபிடிக்க சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது நான் சொன்ன மாதிரி நான் வெர்பல் ரீசனிங், அடுத்து என்ன பிக்சர் வரும் அப்படிங்கிற அந்த ரீசனிங். அடுத்தது பார்த்தீங்கன்னா மென்சுரேஷனில் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. குறிப்பாக மேக்ஸ் நீங்கள் வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா டெய்லி ஒரு 15 to half an hour உட்காந்து மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெட் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பகுதியில் நமக்கு அதில் தான் ஸ்கோர் அதிகமாக வாங்க முடியும். அதுதான் நம்மளோட சப்ஜெக்ட். அப்படின்னா டெய்லி வித்தவுட் எனி டவுட் நீங்கள் வந்து மேக்ஸுக்கு ஒரு 15 to half an hour ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ்லேருந்து ஒரு half an hour ஸ்பெண்ட் பண்ணும்போது ஈஸியாக நான் சொன்ன டாபிக்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு படிச்சிங்கன்னா உங்களால் போர்ஷன் வந்து இந்த ஷார்ட் டைமில் கவர் பண்ண முடியும், அதிகமான மார்க்கும் எடுக்க முடியும். ஸோ மென்சுரேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே ப்ரீவியஸ் சம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ராம்பஸ் சாய் சதுரத்தோட ஆங்கிள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு ட்ரையாங்கிள், ஒரு முக்கோணத்தோட ஹைட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, உயரம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஆங்கிள்லாம் கொடுத்துட்டு இங்கே இசட் என்ன, இசட்டோட வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ ஜியாமெட்ரி கொஸ்டின் இப்படி தான் ஃபிகரோடையே கொடுத்துட்றாங்க. நிறைய பேருக்கு டவுட், ஃபிகர்லாம் கொடுப்பாங்களா கொஸ்டினில், அவங்களால படம் வரைய முடியுமா? கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பரில் தெளிவாக பிரிண்ட் ஆகி தான் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு ஜியாமெட்ரி பேஸ் கொஸ்டின், அல்ஜிப்ரா பேஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு மேக்ஸில் கேட்குறாங்க. அடுத்ததாக ரொம்ப குறிப்பாக சயின்ஸ். நான் சொன்ன மாதிரி சயின்ஸ் அப்படிங்கும்போது இயற்பியல், வேதியியல், அப்புறம் பயாலஜி, உயிரியல், இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த 30 கேள்விகள் வருது. இந்த 30 கேள்விகளில் பயாலஜிக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சயின்ஸ் டீச்சராக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டிஎன்டெட் பேப்பர் 2 மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் சூஸ் பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் இந்த சயின்ஸ் டீச்சராக இருக்கும்போது உங்களோட கோர் சப்ஜெக்ட் வந்து இதில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். மேபி நீங்கள் ஃபிசிக்ஸ் கோராக இருப்பீங்க, இல்லை கெமிஸ்ட்ரி கோராக இருப்பீங்க, இல்லை பயாலஜியாக இருப்பீங்க. அண்ட் இந்த 3ல் எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா பயாலஜிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் நம்மளோட கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. பயாலஜியில் தான் 10லேருந்து 15 கேள்விகள் கேட்குறாங்க, ஃபிசிக்ஸ்லேருந்து 7 கேள்விகள், கெமிஸ்ட்ரியிலேருந்து 7 கேள்விகள் அல்லது 8 கேள்விகள். ஸோ இந்த மாதிரி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. எக்ஸாக்டாக அந்த ஃபிசிக்ஸில் நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக்ஸ் என்ன,
கெமிஸ்ட்ரியில் என்ன டாபிக்ஸ் படிக்கணும், இதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். அதை மட்டும் நீங்கள் பின் பாயிண்டடாக படிச்சிங்கன்னா ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஒரு மண்டலம், நம்ம ஏதோ ஒரு சிஸ்டம் எடுத்துகிட்டு அந்த சிஸ்டத்தோட பாத்வே பற்றி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிட்னி எடுத்துக்கிறாங்கன்னா, கிட்னியில் வந்து அந்த ஒவ்வொரு ஆர்கனும் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. அப்போ ஒவ்வொரு ஆர்கனாக நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கன் பேஸ்டு அவங்க வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஒரு பாத்வே மாதிரியே கேட்குறாங்க. இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா நோஸ் இருக்குது, ப்ராங்கை இருக்குது, ப்ராங்கைட்டிஸ் இருக்குது, அப்படி ஒரு ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி நம்ம அந்த ஃபிகர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கீழே வந்து அந்த பாத்வே கொடுத்துட்டு கேட்பாங்க. அதே மாதிரி ஜெனட்டிக்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் கொஞ்சம் சிம்பிளாக தான் கேட்குறாங்க. பிளான்ட் பாட்னிலேருந்து கேட்கும்போது பிளான்ட்டோட ஃபிசியாலஜி, குறிப்பாக ஃபோட்டோசிந்தசிஸ், கிளைகோலிசிஸ் பாத்வே, குளோரோஃபில்லோட பிக்மெண்ட்ஸ் என்ன, ஸ்டொமேட்டா அந்த ஸ்ட்ரக்சர் என்ன, ஸோ இந்த மாதிரி. அப்புறம் வந்து டிஷ்யூ, இப்போ பேரன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா, இந்த மாதிரி நிறைய செல் திசு இருக்கும் இல்லையா, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அதை மேட்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியில் தான் பிளான்ட் ஃபிசியாலஜி, பிளான்ட் அனாட்டமிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்ததாக நமக்கு கொஞ்சம் இன்டெப்த்தாக ஜுவாலஜிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த டிஎன்ஏ டிரான்ஸ்கிரிப்ஷன் இதோட என்சைம்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் ஒரு 3-4 என்சைம்ஸ் தான் இருக்கும். அதுலேருந்து ரிப்பீட்டடாக கேள்விகள் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி லிம்ப், பிளட் செல்ஸ், ஸோ இதோட சர்க்குலேஷன் பாத்வே என்ன மெக்கானிசம் கேட்குறாங்க. அண்ட் எப்போவுமே வந்து பாக்டீரியோஃபாஜ் இல்லை வைரஸ் சார்ந்த ஒரு கேள்வி, ஃபங்கைலேருந்து ஒரு கேள்வி கேட்டுடுறாங்க. ஸோ வைரஸ்லேருந்து ஒரு கேள்வி, ஃபங்கைலேருந்து ஒரு கேள்வி அப்படிங்கும்போது அது ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டினாக இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணின டிசீஸ் கூட கேட்குறாங்க. சம்டைம்ஸ் இந்த வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய டிசீஸ் என்ன, அதோடைய ட்ரீட்மெண்ட் என்ன, ஸோ அது சார்ந்துமே அந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது. என்ன நியூட்ரிஷன் தேவைப்படும், ஸோ அந்த நியூட்ரிஷன் குறைபாடுனால என்ன டிசீஸ் ஏற்படும், என்ன மால் நியூட்ரிஷன், என்ன சிம்டம்ஸ், ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக 12 to 15 கொஸ்டின்ஸ் நீங்கள் பயாலஜியில் எதிர்பார்க்கலாம். இந்த டாபிக்ஸில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. இப்போ இதிலேருந்து எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குறிப்பாக இதெல்லாம் பாட்னி, ஏன்னா பயாலஜிங்கிறது பாட்னி அண்ட் ஜுவாலஜி தானே, இதெல்லாம் பாட்னிலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். குளோரோஃபில்ல இருக்கக்கூடிய அந்த காம்பனண்ட் என்ன, கான்ஸ்டிடியூவன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சீட் டிஸ்பர்சல் அது எப்படி நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எளிமையான பாட்னிலேருந்து கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்களேன், இது எல்லாமே நான் சொன்னேன் இல்லையா, நியூட்ரியன்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், டிசீஸ் அதாவது பாக்டீரியல் டிசீஸ், வைரல் டிசீஸ், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கேள்விகள் கேட்பாங்க. இது எல்லாமே முந்தைய வினாத்தாளில் கேட்ட கேள்விகள் தான். எப்படி அடுத்தடுத்து ஒரே மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க பாருங்கள். இப்போ இது வந்து உங்களுக்கு ஹெப்பாட்டிட்டிஸ் இல்லையா, அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெட்டானி, இங்கே வந்து ரேபிஸ். அடுத்த கேள்வி பாருங்கள், ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், இது வந்து பிளாக் வாட்டர் ஃபீவர். அப்போது எல்லாமே டிசீஸ் பேஸ் பண்ண கொஸ்டின், ரொம்ப எளிமையான நேரடியான கேள்வி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு கேட்குறாங்க. அது வைரல் இன்ஃபெக்ஷனா, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனா, அந்த டிசீஸோட பேர் என்ன, அந்த டிசீஸோட சிம்டம் என்ன, இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டிஷ்யூஸ், ஆர்கன் பேஸ் பண்ண கொஸ்டின். ஸோ என்ன டிஷ்யூ இதில் இருக்குது, என்ன ஆர்கன் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ் ஒரு ஆர்கன் பேஸ் பண்ணுது, அக்வஸ் ஹியூமர், இதெல்லாம் வந்து பாடி பார்ட்ஸ், அனாட்டமி பேஸ் பண்ண கொஸ்டின். அப்போது இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜெனட்டிக்ஸ்லேருந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இதில் எது கரெக்டுன்னு தெரிஞ்சாலே நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும் இல்லையா, இந்த பேர் சூஸ் பண்ணிட முடியும். அடுத்ததான் இங்கே பார்க்கும்போது ரொம்ப எளிமையான கேள்வி, ஜியோட்ராஃபிசம், ஃபோட்டோட்ராஃபிசம் அப்படின்னா என்ன, அது எந்த பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டில் நடக்குது அப்படின்னு. இது பாட்னியிலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ இப்படி தான் நம்மளோட கேள்விகள் கட்டமைச்சிருக்காங்க. இது எல்லாமே முந்தைய வினாத்தாள் தான். இதில் ஒன்று மட்டும் என்ன தெளிவாக புரியுதுன்னா, ஒரு டாபிக் எடுத்தாங்கன்னா அதே டாப்பிக்கில் 2-3 கேள்விகள் கேட்டுடுறாங்க. இப்போ இந்த டாபிக் தானே, இதில் ஒரு கேள்வி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. அவங்க எக்ஸாமில் என்ன டாபிக் சூஸ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து 3 கேள்வி 4 கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதை பொறுத்து தான் அந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இங்கே கட்டமைக்கப்படுது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக லைட்டு சார்ந்த கேள்வி, சவுண்டு சார்ந்த கேள்வி, ஒளி இதில் இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபிசிக்ஸில் இருந்து நிறைய கொஸ்டின் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினாக தான் கேட்டிருக்காங்க. மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் பற்றி சில கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டிலலாம் அந்த தியரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஹீட்டு ப்ரெஷர் சார்ந்த தியரி இருக்கும். அந்த லாவை அப்படியே அப்ளை பண்ணுற மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபிசிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக 7 அல்லது 8 கேள்விகள் இருக்குது. இது எல்லாமே வந்து அதற்குரிய எக்ஸாம்பிள் தான். இப்போ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியோட யூனிட் என்ன, நான் சொன்னேன் இல்லையா, யூனிட்ஸ் கேட்பாங்க, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்னட்டிசம்லேருந்து ஒரு கேள்வி, அவங்க பாருங்கள் மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு கேள்வி. ஸோ இதெல்லாம் ரொம்ப எளிமையான கேள்விகள். இதை தாண்டியுமே நமக்கு எலக்ட்ரிசிட்டி, ஹீட் அண்ட் ப்ரெஷர், இதில் இருக்கக்கூடிய லா என்ன, இப்போ லைட் சவுண்ட் அப்படிங்கும்போது ரிஃப்ளெக்ஷன்லாம் எப்படி நடக்குது, அதோடைய லாவை பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின், அந்த லாவை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கேட்குறாங்க. ஸோ அங்கே யோசிச்சு தான் நம்ம பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. சின்ன ட்விஸ்ட், ஒரு வரியை வந்து சின்னதாக மாற்றி வச்சுட்டு
வாக்கியம் 1 சரி தவறு அதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப எளிமையானது. இந்த தலைப்புகள்ல இருந்து மட்டும்தான் ஃபிசிக்ஸில் வந்து எக்ஸாக்டாக கேள்வி கேட்குறாங்க. இதை தாண்டி எங்கேயுமே கொஸ்டின் போகலை. ரேராக தான் மேக்னட்டிசம்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் முக்கியமான தலைப்புகள் வந்து ஆசிட் அண்ட் பேசஸ். ஆசிட் பேசஸ் pH வேல்யூ இல்லாமல் நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்க்க முடியாது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இப்போ வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை பேலன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு கொஸ்டினாக இருக்குது. இல்லைனா ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொடுத்துட்டு இதோட ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சம்டைம்ஸ் முழு ஈக்குவேஷனையும் கொடுத்துட்டு இங்கே என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் ரியாக்ஷன்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. பீரியாடிக் டேபிளோட ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லையா, ரைட் டு லெஃப்ட் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும், டாப் டு டவுன் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி குரூப்ஸுக்கும் பீரியட்ஸ்க்கும் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணினா கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அவங்களுக்குரிய பேசிக் டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. அந்த அந்த சப்ஸ்டன்ஸை வந்து எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த செப்பரேஷன் ப்ராசஸ் என்னென்ன இருக்கும், ஒரு செப்பரேஷன் ப்ராசஸ்லையும் என்ன கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். இல்லைனா இந்த எலிமெண்ட்டுக்கு இந்த காம்பவுண்டுக்கு இந்த செப்பரேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம், அதை கூட மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்குறாங்க. அடுத்ததான் நான் சொன்ன மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு பேலன்ஸ் பண்ண சொல்கிறாங்க. நம்ம வந்து அந்த நம்பரை வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. மெட்டல்ஸ் கொடுத்துட்டு இந்த மெட்டலோட ரியாக்ஷன் என்ன. இப்போ ஒரு மெட்டல் கொடுக்குறாங்க, இந்த மெட்டல் வந்து இந்த காம்பவுண்டோட சேர்ந்ததுன்னா ப்ராடக்ட் என்ன வரும், ரியாக்ஷன் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஒரு சில இடங்களில் மோலார் கேல்குலேஷன் கேட்குறாங்க. நிறைய பேருக்கு டவுட்டு மோலார் பை வால்யூம் கேட்பாங்களா கேல்குலேஷன்னு. ஃபியூ கொஸ்டின் பேப்பரில் 1 or 2 கொஸ்டின்ஸ் மட்டும் மோலார் கேல்குலேஷன்ஸ் இருந்தது. ஸோ கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கும்போது இப்போ நான் சொன்ன பேசிஸில் தான் நீங்கள் படிச்சுக்கணும். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே வந்து நீங்கள் பாக்ஸ் கண்டென்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி pH வேல்யூ வச்சு கேட்டுட்டாங்களா, ரொம்ப எளிமையாக. இதுவுமே அதே மாதிரி தான் ஆசிட் அண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த எல்லா கொஸ்டினுமே அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட். அடுத்து செப்பரேஷன் பியூரிஃபிகேஷன் டெக்னிக், சரிங்களா. அதே மாதிரி கிளவுட் சீடிங். ஸோ இந்த டெக்னிக்குமே வந்து நமக்கு புக்கில் டேரெக்டாக இருக்கிற கொஸ்டின் தான். DDT ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி தான் சயின்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நான் சொன்ன அந்த டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு படிச்சிங்கன்னா ரொம்ப எளிமையாக ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா இங்கே வந்து என்ன ஒரு ஆசிரியராக நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஒரு சிக்கல் உங்களுக்கு அப்படின்னா, என்னோட சப்ஜெக்ட் தாண்டி பிற சப்ஜெக்டை நான் எப்படி படிக்கணும், இது ஒரு கேள்வியாக இருக்குது. இதில் இன்னும் நிறையா ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ், குறிப்பாக CBSE NCERT புக் டீச் பண்ணுற டீச்சர்ஸ் வந்து நீங்கள் இந்த சமச்சீர் புத்தகத்தில் எக்ஸாம் எழுதும்போது சமச்சீர் புத்தகத்தில் வரிக்கு வரி அப்படியே லைன் பை லைன் அவங்க வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம வந்து அந்த புக்கை ரீட் பண்ணல அப்படிங்கிற ஒரு டவுட்டே வந்து நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிருக்கோமா இல்லையா அப்படிங்கிற ஒரு சலனம் நமக்கு ஒரு ஏற்படுத்துது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டைட்டில்ஸை வச்சு இந்த டாபிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிட முடியும். அது மட்டும் இல்லாமல் டெட் பேப்பர் 2க்கு எக்ஸ்க்ளூசிவாக டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஒரு புக்லேயும் ஒரு சாப்டர்லேயும் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஸோ டெஸ்ட் சீரிஸ் பற்றி நான் தெளிவாக டிஸ்கஸ் பண்ணி இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ கீழேயும் நான் டெஸ்ட் சீரிஸோட டிஸ்கிரிப்ஷன், அதாவது என்னென்ன டெஸ்ட் இருக்குங்கிற அந்த லிஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் டெஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எழுதி பார்க்கலாம், சரிங்களா. ஸோ அடுத்ததான் சைக்காலஜி. ஓகே, சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து சைக்காலஜியில் நாங்கள் எப்படி படிக்கிறது, அது ஒரு வாஸ்ட் போர்ஷனாக ஃபீல் பண்ணுறீங்க. ஆமாம், மொத்தமாக நீங்கள் இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கும்போது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இந்த பக்கம் சைக்காலஜி வந்து ஒரு பெரிய போர்ஷன் தான். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் இந்த டாபிக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் கண்டிப்பாக இதில் இருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் வரப்போகுது. நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தரவாக அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். ஸோ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இதுதான் நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக். நீங்கள் என்டையர் சிலபஸ் படிக்காட்டி கூட இந்த டாப்பிக்கை மிஸ் பண்ணாமல் படிக்கணும். இதில் முக்கியத்துவம் முதல்ல யாருக்கு கொடுக்கணும்னா மாஸ்லோவோட தியரி, ஆப்ரஹாம் மாஸ்லோவோட தியரிக்கு கொடுக்கணும். அது சார்ந்த கேள்விகள் இருக்குது. அடுத்து ஆக்க நிலையுறுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய லேர்னிங் தியரி. இப்போ டெட் பேப்பர் 1ல் லேர்னிங் தியரினா பர்செப்ஷன்னா என்ன, அட்டென்ஷன்னா என்ன, மெமரினா என்னன்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க. ஆனால் டெட் பேப்பர் 2ல் மட்டும்தான் உங்களுக்கு லேர்னிங் தியரி பொறுத்த வரைக்கும் தாண்டைக்கோட ட்ரையல் அண்ட் எரர் தியரி, முயன்று தவறி கற்றல் கோட்பாடு, அதே மாதிரி பவ்லோவோட கிளாசிக்கல் கண்டிஷனிங், அதே மாதிரி ஸ்கின்னரோட ஆப்பரண்ட் கண்டிஷனிங். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்க நிலையுறுத்தும் தியரியுமே அந்த கற்றல் கோட்பாடுகளுமே வந்து பேப்பர் 2ல் தான் ரிப்பீட் பண்ணக்கூடிய டாபிக், அதிகமாக ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இதை பேஸ் பண்ணினா கொஸ்டின். ஓகே, ரொம்ப சிம்பிளாக லாஸ்ட்டாக 2025லேயே கேட்ட கொஸ்டின்ஸ். ஸோ இதை சார்ந்து தான் அடுத்து இந்த முறையுமே நமக்கு கேள்விகள் அமைய போகுது. ஆப்ரஹாம் மாஸ்லோவோட தியரி, அவர் அந்த படிநிலைகள் சொல்லியிருப்பாரு, அதை வரிசைப்படுத்த சொல்லி நமக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு சோதனை பொறுத்த வரைக்கும் நிறைய டெஸ்ட் இருக்குது. ஸோ யார் எந்த வருஷம் கண்டுபிடிச்சா, அதுக்குள்ளே எத்தனை சப் டெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் தியரியிலேயே நிறைய கோட்பாடுகள் இருக்குது.
சரிங்களா? சோதனை தாண்டியுமே கோட்பாடுகள் வந்து நிறைய வகை இருக்குது. இப்போ தர்ஸ்டனோட மல்டி ஃபேக்டர் தியரி, ஸ்பியர்மேனோட 2 ஃபேக்டர் தியரி, குவெல்ஃபோர்ட். ஸோ இப்படி இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து காலவரிசைப்படுத்த சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது சார்ந்து பிற கேள்விகளும் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி பிற கேள்விகளுமே நமக்கு வந்து கேட்பாங்க. சரிங்களா? இதற்கு அடுத்ததா நீங்க காக்னிட்டிவ் தியரி, சோஷியல் தியரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பியாஜேவோட காக்னிட்டிவ் தியரி, அதே மாதிரி கோல்பர்க்கோட தார்மீக வளர்ச்சி, மாரல் டெவலப்மெண்ட் தியரி, விகாட்ஸ்கையோட கன்ஸ்ட்ரக்டிவிசம், அதாவது சோஷியோ கல்ச்சுரல் தியரி, எரிக்சனோட சைக்கோ சோஷியல் தியரி. ஆக்சுவலி இந்த ஸ்லைடை ஒத்து பார்த்தாலே இதில் இருக்கிற கீட்டம் தான் உங்களுக்கு கொஸ்டினாகவே வரும். இந்த கீட்டம் வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் ஆன்சர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ இந்த கோட்பாடுகள் அடிஷ்னலாக பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த சில கோட்பாடுகள் இந்த தலைப்புக்குள்ளே தான் உங்களுக்கு 25க்கும் மேற்பட்ட கேள்விகள் இருக்கும். சரிங்களா? ஓகே. இது தாண்டி உங்களுக்கு எப்பயாவது ரேராக கேட்கணும்னா, இப்போ ரீசன்ட் ட்ரெண்டில் கொஞ்சம் நியூரோ சயின்ஸ் பற்றி, நியூராலஜிக்கல் டெவலப்மெண்ட் பற்றி கேட்குறாங்க. பொதுவாக வந்து குழந்தைகளோட வளர்ச்சியை பற்றி, அந்த வயதில் என்ன வளர்ச்சி இருக்கும், அந்த பருவத்தோட நிலை என்ன, இந்த மாதிரி தான் கேள்வி இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக பிரைன் டெவலப்மெண்ட் அண்ட் அதர் நியூராலஜிக்கல் டெவலப்மெண்ட் பற்றி கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ இது சார்ந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம். பட் நான் சொன்ன தியரியிலேருந்தே உங்களுக்கு 25+ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் ஸ்லைட்ஸை தெளிவாக உள்வாங்கியிருந்தாலே இந்த கீட்டம் பேஸ் பண்ணி உங்களால் நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம டிஎன்டெக் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் அனாலிசிஸ். ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்டட் செஷன் நம்ம சிக்ஷா கிளாஸில் அவைலபிள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வாங்கி படிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ளெக்சிபிள் டைமில் நீங்கள் அவைலபிளாக இருக்கிற டைமில் இந்த ரெக்கார்டட் செஷன்ஸ் பார்த்துக்க முடியும். கூடுதலாக டெஸ்ட் சீரிஸ் அவைலபிள். டெஸ்ட் சீரிஸோட ஷெடியூல் கீழே இருக்குது. நீங்கள் கேட்ட மாதிரியே ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒரு அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கிற ஒரு சாப்டர்ஸ் பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட் பார்த்துக்கோங்க. 6th ஸ்டாண்டர்ட், டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 ஒரு லெசன் கூட விடாமல் எவ்ரிதிங் கவர் பண்ணுற மாதிரியான டெஸ்ட் சீரிஸ் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரிஸ் அதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். சைக்காலஜி மட்டுமே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. ஸோ லிமிட்டட் ஸ்டாக் இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அதிகமாக மூவ் ஆகக்கூடிய ஒரு சைக்காலஜி புக் நம்மள்கிட்ட. இப்போ இந்த டெட்காக இந்த சைக்காலஜி புக் மூவ் ஆகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சைக்காலஜி மட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த புக் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா போன 2025லேயும் இதிலேருந்து நிறைய கேள்விகள் இருந்தது. ஸோ அதை நம்ம பார்க்க முடியுது டேரெக்டாக. அதனால இந்த முறையுமே இப்போ நான் சொன்ன எல்லா தியரிஸுமே இந்த புக்கில் கவர் ஆகிடுக்கும். அண்ட் அது தவிர 6th to 12th புக் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கணும். குறிப்பாக 9th 10th நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுன்னா எக்ஸ்க்ளூசிவான டெஸ்ட் சீரிஸுமே நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ஷார்ட் டேர்மில் எதை ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அந்த கரெக்டான பாத்தை சூஸ் பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு சில ஹெக்டிக்கான ஷெடியூல் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வாக்கிங் டீச்சர், இப்போது ஆல்மோஸ்ட் பேப்பர் கரெக்ஷனில் இருப்பீங்க. அது மட்டும் இல்லைன்னா இப்போ சிபிஎஸ்சி டீச்சர்னால் அடுத்த இயர் உங்களுக்கு அகடமிக் இயரே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இன் தட் கேஸ் நீங்கள் எப்படி இந்த கம்மிங் எக்ஸாமை ஹேண்டில் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு நான் கொடுத்த டாபிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செஷனில் தெரிவிங்க. ஸோ இந்த மாதிரி டிஎன்டெட், யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாரும் நம்ம சிக்ஷா கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிலவெண்ட்டான அப்டேட்டட் கண்டென்ட் உடனே தெரியப்படுத்துகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.